ஜெபஸ்டின், தமிழகத்துல கூலி படம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆக போகுது. அதுக்காக தமிழகத்தின் ரஜினி ரசிகர்கள் கூலி படம் 9 மணிக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதால தியேட்டர்கள் முன்பு அவரோட ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது தொடர்பான காட்சிகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். மேலும் தகவல செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். தற்போது கூலி திரைப்படம் தமிழகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ரிலீஸ் ஆக இருக்கிற நிலையில நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்கு கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? அவரோட ரசிகர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? கள தகவல்களை சொல்லுங்க. இந்திய தளபதி ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கிற படம் கூலி. இது ரஜினி ரசிகர்களுக்கு பெரிய வரவேற்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இருக்க பகுதி மதுரையில சோலைமலை தியேட்டர், அரசரடியில சோலைமலை தியேட்டர்ன்ற பகுதி. பொதுவாகவே சினிமா அரசியல் எதுனாலும் மதுரையில தான் அதுக்கான வரவேற்பு அதிகமா இருக்கும். அதுக்கான ரிசல்ட்டும் மதுரையில தான் பார்க்கப்படும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது மதுரையில ரஜினி ரசிகர்கள் ரஜினி படம் வர்ற அன்னைக்கு அவங்களுக்கு இது ஒரு தீபாவளி. மதுரையில உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா, அந்த மாதிரி சித்திரை திருவிழா, பொங்கல் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்களுக்கு இரட்டிப்பு கொண்டாட்டம் சொல்றாங்க. என்னன்னா, இந்திய தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 50வது திரையுலக பொன்விழா ஆண்டு. இது 50வது வருஷம் திரையுலகத்துல முடிச்சிருக்காரு. இந்த வருஷத்தை கொண்டாடும் விதமாகவும் இந்த கூலி படம் வரும் விதமாகவும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்காங்க. இங்க மதுரையில ரஜினி ரசிகர்கள், ரஜினியின் உற்ற நண்பர் ஒருத்தர், அதாவது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ரஜினி குமரவேல் அப்படின்னு இருக்காங்க. அவங்க, அது போக ரஜினி ரசிகர்கள் பால நமச்சிவாயன், அழகர்சாமி, அவனியாபுரம் பாலா, கோல்டன் சரவணன், அது போக தோரிமானை சேர்ந்த காமாட்சி ஆகியோர் ஏற்பாட்டுல ரஜினி இந்த கூலி படத்தை வரவேற்கும் விதமாக ரஜினியோட அந்த பொன்விழா ஆண்டு 50வது வருஷத்தை வரவேற்கும் கொண்டாடும் விதமாகவும் 50 கிலோ எடையுள்ள கேக்கு, அது 10 அடி நீளம் 2 அடி அகலம் உள்ள கேக் ஒண்ணு தியேட்டர் முன்னாடி வெட்டியிருக்காங்க. அது போக 100 கிலோ மலர்கள், வண்ண மலர்கள், அதாவது இது வித்தியாசமான ஒரு முயற்சின்னு சொல்றாங்க. படம் திரைக்கு வரும்போது அதை ஃபுல்லா மலர் தூவி வரவேற்கிறது. அது போக பெரிய ராட்சத அந்த பலூன் இயந்திரம் மாதிரி, அதாவது ஒரு காற்றடிக்கும் இயந்திரம், அதுல பேப்பர் வச்சு
பேப்பர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, டோல் வச்சு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ரஜினி படம் மெகா சைஸ் கட் அவுட்டுகள் வச்சிருக்காங்க, அதுக்கு பூரா பாலாபிஷேகம் பண்றாங்க. இப்படி அவங்க கொண்டாடி மகிழ்றாங்க. இவங்க இருக்கவங்களை பூரா பார்த்தோம்னா பூரா ஒரு 50 வயசு 60 வயசுக்கு அதிகமானவங்க தான், ரஜினி வயசுக்காரவங்க தான். அப்படியான ரசிகர்கள் இப்பயும் இளமை மாறாம இந்த ரஜினி படத்துக்கு தங்களது கொண்டாட்டங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது போக இவங்க அந்த கேக் வெட்டி கொண்டாடுறாங்க, பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. இந்த அதாவது என்ன உற்சாகத்தின் எல்லைக்கு அவங்க வீட்டுல ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல வரவேற்பை கொடுத்திருக்காங்க மதுரை ரசிகர்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.